ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸு. இது வந்து பிங்க் அண்ட் ஒயிட் ரோஸ். இது வந்து நிறைய இலைகளுக்கு அடியில் பூச்சி தொல்லை நிறைய இருந்துச்சு. இந்த இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இது திருப்பியுமே தழுத்து வந்திருக்கு. எல்லா இலைகளுமே திருப்பி தழுத்து வந்திருக்கு. இதில் ஒரே செடியில் 3 மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். ஒரு இது வந்து விரிஞ்சிருச்சு பூவு. 2 மொட்டு இருக்குது. அது தவிர இன்னும் தளிர்கள் வந்துகிட்ருக்கு ஃப்ரெஷ்ஷாக. இப்போ எங்கள் ஊரில் மழை 2 நாளாக பெஞ்சிட்ருக்கு நேரத்துலேருந்து. அதனால் கொஞ்சம் செடிகள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சுது. செடிகள் வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஓரளவு மழை தண்ணி பட்டோன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு நிறைய தளிர்களும் பிடிச்சி வருது. செடியுமே நல்லா இருக்குது ஓரளவுக்கு. இப்போ பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்குது ஓரளவுக்கு. பாருங்கள் இதில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்ட்டு. பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் வந்து நல்லா பிங்காக. இது வந்து டபுள் கலராக பூக்கானா இப்போ என்னமோ அதில் ஒயிட் இல்லை, வெறும் ரோஸாகவே பூத்துட்ருக்கு. பிங்க் கலர்லேயே பூத்துட்ருக்கு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு டீ தூள் உரம் கொடுக்கலாம். அடுத்தாப்பில் இது வந்து பவளமல்லி. பவளமல்லி வச்சு 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் இதில் ஒன்றுமே பூக்கலை. இந்த தடவை வந்து வெயிலுக்கு இதை சீசனாக என்னன்னு தெரியல. இது முதல்ல வளர்க்குறதுனால தெரியல. ஆனால் செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குது. இப்போ மழை விழுந்தோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ஓரளவுக்கு நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இதில் எப்போ பூக்கள் வைக்கணுன்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் செடி வந்து ஓரளவுக்கு இப்போ வெயில் தான் சீசன் நினைக்கிறேன். இதுக்கும் செடியோட வளர்ச்சி இப்போ நல்லா இருக்குது. முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா செடி ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் தண்டுகள் எவ்வளவு பருமனாக இருக்குது பாருங்கள். அடியிலேருந்து வேறு கிளை வருது, புதிய பிரான்ச்சஸ் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இலைகள் வந்து எவ்வளோ பசுமையாக இருக்குன்ட்டு, எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து எவ்வளோ உயரமாக, தொட்டிக்கு வந்து உயரமாக இருக்குது பிரான்ச்சஸ்லாம். இதெல்லாம் பக்கத்தில் உள்ள செடிகள். நீங்கள் பவளமல்லி வளர்த்துருக்கீங்களா? அது எந்த சீசனில் பூக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செடியோட வளர்ச்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து மஞ்சள் ஜெவந்தி. இது வந்து கொஞ்சம் அப்படியே தொட்டியோடையே அப்படியே கீழே ஹைட்டாகாமையே இருந்துச்சு. வாங்கின புதுசில் பூத்துச்சு, அப்புறம் பூக்களை. இப்போ வந்து ஓரளவுக்கு ஹைட் ஆகி நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்களும் விரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு எப்படியும் 5 பூ 4 பூவாவது பூக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்துலேயே நான் இன்னொரு இது வச்சுருக்கேன். சிவப்பு கலர், ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக பூக்கும். அந்த செவந்தி உள்ளே வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அதையும் கீழேருந்து எடுத்து இதில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதுலேயும் நிறையா மொட்டுகள் வந்துகிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய இன்னும் மொட்டுகள் வேறு நிறைய கிடக்கு. ஏற்கனவே நான் போன வாரம் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வாரமும் நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இது வந்து சிவப்பு ஹைப்ரிடு செம்பருத்தி. இது வந்து ஒரு பூவே நல்லா பெருசாக பூக்கும். இது வந்து நான் இடம் இல்லாமல் மாடிப்பிடிக்கு அடியில் கொண்டு வச்சுட்டேன்னா அங்கே வெயிலே வரல. வெயில் வராதனால அந்த செடி அப்படியே ஸ்டன் ஆகி க்ரோத்தே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் வெயிலில் தூக்கி வச்சுருக்கேன். நிறைய ஓரளவுக்கு தளிர்கள் தழுத்து வருது. இன்னும் மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறேன். நம்ம சீசன் தான், வெயில் வந்து செம்பருத்தி நிறைய பூக்கும். பார்ப்போம் இதில் வந்து எவ்வளவு அறுவடை கிடைக்குது, செடி எப்படி வளருதுன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு செடி. ஆனால் இன்னும் பூக்கள் வந்து இன்னும் வைக்க ஆரம்பிக்கல. ஏற்கனவே பூத்துச்சு. இப்போ வெயில் படாதனால பூக்களை, இப்போ திருப்பியும் வெயில் வச்சுருக்கிறதுனால பூக்குதான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செம்பருத்தி வச்சுருக்கீங்களா? ஹைப்ரிட் செம்பருத்தி உங்கள் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சேப்பங்கிழங்கு. இந்த சேப்பங்கிழங்கு வந்து ஏற்கனவே முளைச்சதை போட்டது. 2 இது உள்ள வச்சோம் கிழங்கு. நல்லா பெரிய பெரிய இலைகளாக வருது பாருங்கள். தொட்டி சின்ன தொட்டி தான், ஆனால் 2 செடி வச்சுருக்கேன் இடம் இல்லாமல். ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். 2 கை அகலத்துக்கு ஒரு இலை இருக்குது பாருங்கள். எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப செடியோட வளர்ச்சி நல்லா அபாரமாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செடிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒன்றுமே வாடுறதில்ல பாருங்கள். இது வந்து போகிற வழிங்கிறதுனால கொஞ்சம் இலையை கொஞ்சம் ஓரமாக அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கேன். இது வந்து எலுமிச்சை செடி. பக்கத்தில் எலுமிச்சை செடி இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம மண் போட்டுக்கிட்டே இருக்கணும். மண் போட அடியில்